ஸ்ட்ரெச் ஆகி உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கூட இம்ப்ரூவ் ஆயிடும். இந்த மாதிரி. ஓகே, அப்படியே மெதுவாக அதே மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, யோகா பண்றவங்களுக்கு இது தெரிஞ்சுக்கும். ஸ்டார்டிங்ல இப்போ மேல இருந்து கீழே இப்படி வராங்கன்னா அந்த ஃபினிஷிங் பாயிண்ட் போயிட்டு திரும்ப இப்படி இறக்கும்போது இன்னுமே கூட கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து ஸ்டாண்டிங்ல இப்போ செஸ்ட் ஓப்பனர். ஓகே, இதுல வந்து ஒன் சைடு அதாவது போத் ஹேண்டுமே நல்லா விரிச்சிட்டு இப்போ ஒன் ஹேண்டை இந்த சைடுல ஷோல்டர்ல பிடிச்சிட்டு இன்னொரு ஹேண்ட் வச்சு இப்படி நல்லா இப்படி இது வந்து பைசெப்ஸ் மசில், இது ட்ரைசெப்ஸ் மசில் சொல்லுவாங்க. இந்த ஜிம்ல பண்றவங்களுக்குலாம் தெரியும், இந்த ஃபீல்டில் இருக்கவங்க. ஓகே, இப்போ இந்த ட்ரைசெப்ஸ் மசிலை நம்ம ஸ்ட்ரெச் பண்றோம். சரியா? ஓகே, இப்போ இன்னொரு ஹேண்ட் வச்சு பண்ணும்போது ஸ்ட்ரெச் நல்லா ஃபீல் ஆகும். ஓகே, இதே மாதிரி மெதுவா ஆப்போசிட் சைடு. ஓகே, ட்ரைசெப்ஸ். ஓகே, இதே ட்ரைசெப்ஸ்க்கு இன்னொரு வேரியேஷன் இருக்கு. மேல கையை நல்லா தூக்கிட்டு பின்னாடி ஷோல்டர் தொடரும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு என்ன சொன்னேன்? முன்னாடி நீட்டு இப்படி தொட்டுட்டு இங்க புஷ் பண்ண சொன்னேன். இதுதானே? இப்போ பின்னாடி ஷோல்டர் இப்படி டச் பண்ணிட்டு அதே மாதிரி கையை வச்சுட்டு முன்ன இருந்து பின்ன தள்ளணும். அதுவுமே சேம் ட்ரைசெப்ஸ் மசில். ஓகேவா? ஓகே, அப்படியே நீங்க ஒரு 10 to 15 அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். ஓகே, சரி. நெக்ஸ்ட் கேட் கவ் ஸ்ட்ரெச். கேட் கவ் ஸ்ட்ரெச் சொல்லுவாங்க, இல்லை கேட் கேமல் ஸ்ட்ரெச் சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த 4 கால் பொசிஷன் சொல்லுவாங்க, அந்த குழந்தைங்க யானை மாதிரி விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி பொசிஷன்ல இருந்துட்டு. இப்போ என்னன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரீத்திங்கை கவனிச்சு பண்ணணும். இப்போ சார் வந்து ஹெட்டு தூக்குறாங்க அப்படின்னா ஹெட்டு மேலே தூக்கும்போது ப்ரீத்திங் வந்து இன் பண்ணணும். ப்ரீத் இன். இப்போ ப்ரீத் இன் பண்ணிட்டாங்க சார். அதே நேரம் ப்ரீத் அவுட் பண்ணும்போது பொறுமையாக அவுட் பண்ணிட்டு இப்போ அவங்களோட பேக் பார்ட் வந்து கொஞ்சம் ஹையாக தூக்கி இருக்கணும். சரியா? ஓகே, இப்போ மெதுவாக அப்படியே ஸ்லோவாக மறுபடியும் ப்ரீத்திங் வாங்க. ப்ரீத்திங் வரும்போது அந்த தெரியுது அந்த பேக் பார்ட் கீழே போட்டாங்க. ஓகே, இதுதான். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 5ல இருந்து ஒரு 10 டைம்ஸ் அப்படியே பொறுமையாக பண்ணலாம். இது வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைன்னு இல்லை, நிறைய லேடிஸ்க்கே உள்ள பொதுவாக பேக் பெயின் இது கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, சீட்டட் சைட் ஸ்ட்ரெச். ஓகே, நார்மலாக 2 காலையும் ஃபர்ஸ்ட் நீட்டிட்டு ஒரு கால் மட்டும் நல்லா முடிய மடக்கி முடிஞ்ச அளவுக்கு இப்படி வச்சுட்டு இப்போ பாருங்க சார் வந்து ரைட் சைடு லெக்க பெண்ட் பண்றாங்க. ஆனா சார் எங்க திரும்பணும் அப்படின்னா ரைட் சைடு ஆப்போசிட்ல. இப்போ ரைட் லெக் வந்து லெஃப்ட் வந்துட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரைட் போகணும். புரியுதா? சார் அப்படி முடிஞ்ச அளவுக்கு அப்படி திரும்பி சாருக்கு வந்து ட்ரெஸ் கோடு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயா அவங்க தரையில கை வச்சிடலாம். ஓகேவா? அந்த மாதிரி வச்சுட்டு இதுவுமே ஹோல்ட் பண்ணணும்னா இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்க, நீங்க 5 to 10 கவுண்ட் கூட கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. அதனால முடிஞ்சளவு பண்ணுங்க. ஒரு 5 to 10 இதே ஸ்டார்டிங்ல போதும். ஏன்னா நீங்க இப்போ ஒரு 1 வீக் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல மாதிரி 20 கவுண்ட்ஸ் கூட வந்துடும். இதுல நீங்க யோகாலாம் இருக்கீங்க, யோகா ஃபீல்டில் இருக்கீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு 1 மினிட் வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம். சரி? ஓகே, நெக்ஸ்ட் காஃப் ஸ்ட்ரெச். காஃப்னா இந்த கெண்டக்கால் பகுதி இந்த இடம், இதை ஸ்ட்ரெச் பண்றதுக்கு இப்போ நீங்க வால்ல நின்றுட்டு ஒரு 2 or 3 ஃபீட்ல கொஞ்சம் தள்ளி நிற்கணும். நின்றுட்டு இப்போ சார் வந்து டேபிள்ல பிடிச்சி பண்றாங்க, வால்லே நம்ம பிடிச்சி பண்ணலாம். ஓகே, ஓகே, இந்த மாதிரி ஹீல் ரைஸ் பண்ணி சார் அப்படி ஹோல்ட் பண்ணி நிற்காங்க. இதே இதுல இன்னொன்று பண்ணலாம். இந்த ஹீல் ரைஸ் பண்ணாம நார்மலா சார் செவத்துல கை வச்சுக்கோங்க, 2 ஃபீட் தள்ளி நிற்கோங்க. இப்போ அப்படியே பாடி அப்படியே ஸ்லாண்டிங்கா அப்படியே ஆப்ளிக்கா அப்படி கொண்டு போகணும். இப்போ ஹீல் ரைஸ் பண்ணாம இருந்தா என்ன காஃப் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இப்படியும் பண்ணலாம். சரியா? ஓகே, ரிலாக்ஸ். இது வால் புஷ்அப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதோட சம்பந்தம். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ ஆங்கிள் சர்க்கிள் வந்து நீங்க வந்து நின்னுட்டும் பண்ணலாம், லைன் பொசிஷன்லயும் பண்ணலாம். நார்மலா சும்மா உங்களுக்கு, ஆனா நீ வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நீங்க அந்த மாதிரி அதில் ஃபோட்டோவில் போட்டுக்க மாதிரி எவ்வளோ தூரம் சர்க்கிள் பண்ண முடியுதோ ஃபார்ம் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒரு டேன், இந்த பக்கம் ஒரு டேன். சரி, அவங்களுக்கு முடிஞ்ச அளவு மெதுவாக. ஓகே, நெக்ஸ்ட் ரிஸ்ட் அண்ட் ஃபிங்கர். ஃபர்ஸ்ட் ஃபிங்கருக்கு ஃபிங்கர் ஸ்ட்ரெச் பண்ணுறது, 2 கை நீட்டிட்டு ஃபிங்கர் ஸ்ட்ரெச் பண்ணுறது, அதோட சேர்த்து ரிஸ்டையும் சேர்த்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணலாம். இந்த மாதிரி இப்படியே மாற்றி மாற்றி ஆப்போசிட் ஹேண்டுக்கு இதுவுமே ஒரு 5 to 15 கவுண்ட் அப்படியே பொறுமையாக ஹோல்ட் பண்ணி நிற்கலாம்.
ஓகே இப்போ இதுல சேஃப்டியா நம்ம